பொறுமையாக ஸ்டார்ட் ஆட்டிடலாமா? ஸ்டார்ட் ஆகட்டுமா ஸ்டைலாக ஆகட்டுமா? ஸ்டார்ட்டாக. இந்த ஹேர் கட்டை எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் வச்சு தான் சைடு பேக்கில் நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் ஸ்கூலுக்கு போகிற பையன் அவர் வந்து ஷார்ட்டாக தான் கேட்டார். ஆனால் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாகவும் பண்ண போகிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு நம்ம கோடுலாம் போட போகிறதில்ல, மேலேயும் முடி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வைக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் சைடு பேக் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஹேர் கட் ஃபைனல் டச்சில் எப்படி வந்து நீங்களே பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவர் ஃபேஸ்க்கு நல்லா இருக்கலையானு. அதுக்குள்ளே ஏன் ப்ரோ ஸ்கூலுக்கு போகிற பையனுக்கு ஏன் இப்படிலாம் வெட்டுறீங்க, தப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஆனால் பட் ரொம்ப ஸ்டைலாக இருக்காது. நீங்கள் ஃபைனல் டச்சில் பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரவுடி மாரி பொறுக்கி மேலே இருக்காது, ஓரளவு ஸ்டைலாக தான் இருக்கும். நம்ம இப்போ சைடு பேக்லாம் 0 பாயிண்ட் வச்சு எடுக்கிறோம். ஏன் நான் இப்போ கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணுறேன்னா, ஸ்கூல் வந்து 4 நாள் லீவ் விட்ருக்காங்க. அந்த 4 நாளில் வந்து அந்த சேப்பு கூட ஓரளவு அப்படியே கொஞ்சம் சேப்பாக மறையும். அதுக்காக தான் இப்போ நம்ம திரும்ப 2 பாயிண்ட் வச்சு அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷிங் பண்ணுறோம். கீழே வந்து 0 பாயிண்ட் போட்டிருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் தனியாக தெரியுமே தான் பண்ண போகிறோம். ஆனால் பட் இந்த ஸ்கூல் வந்து 4 நாள் லீவ் விட்ருக்காங்க இவருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது ஓரளவு மேட்சிங் வரும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் வச்சு தான் இந்த கட்டிங்கே ஸ்கூலுக்கு பண்ணி அனுப்பலாமா வேண்டாமான்றது நீங்கள் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்து. இப்போ நம்ம 2 பாயிண்ட் போட்டு முடிச்சுட்டு அந்த 0 பாயிண்ட் போடும்போது சின்ன சின்ன பிசுலாம் இருக்க பிறகு கொஞ்சம் நீடி நேரத்தையுமா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த திரும்ப 0 பாயிண்ட்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லைட்டாக லெவல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சீப்புக்கு மேலே வர முடிய அப்படியே கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறோம். சேப்பு லைட்டாக தெரியும், ஆனால் பட் ரொம்ப அதிகமாக தெரியாது, தெரியும் பட் ரொம்ப டார்க்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மேட்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்குன்னு ரொம்ப மேட்ச் பண்ணல, கொஞ்சம் மேட்ச் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக்கில் வந்து லைட்டாக வி ஷேப் மாதிரி வைக்க போகிறேன். சைடு பேக்கெலாம் நம்ம வந்து எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டு இந்த பக்கமும் அதுமாரி எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன ஷேப்பில் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வர முடிய சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணுறோம். அந்த ஷேப்பு கொஞ்சம் கரெக்டாக வரணும், ஆனால் பட் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கரையாத மாதிரி தெரியணும். அதுக்கு தான் அந்த ஃபினிஷிங் லைட்டாக பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம வந்து முடியை வந்து மேலே எந்த அளவு வெட்ட போகிறோம் நீங்களே பாருங்கள். முடியை வந்து மேலே நல்லா ஷார்ட்டாக தான் பண்ண போகிறோம். லைட்டாக முடியை ஒதுக்கி தூக்கி வர அளவு இருந்தால் போதும். அப்படின்னா இது வந்து ஓரளவு டீசெண்டாகவும் இருக்கும், கொஞ்சம் மாடலாகவும் இருக்கும் இந்த கட்டிங்கு. மேலே நம்ம எல்லாமே இப்போ சிசர் வச்சு எல்லாமே கம்மி பண்ணுறோம். மோஸ்ட்லி ஸ்கூலுக்கு போனால் முடியை வந்து மேலே வந்து அதிகமாக இடக்கூடாது, சைடில் கோடு போடக்கூடாது, கொஞ்சம் பொறிக்க மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் மேலே வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு சைடு மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டைலாக தெரியுற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கமும் அதேமாதிரி சைடு பேக்கு டோட்டலாகவே மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து மீடியமாக கம்மி பண்ணிட்டோம். எல்லா முடியும் ஃப்ரண்ட்டில் வாரி விட்டு எந்தளவு முடி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அதை லைட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு பிசரை நம்ம ஃப்ரண்ட்லேயும் வெட்டிட்டு அதுமாதிரி பேக்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்க முடிய அப்படியே கொஞ்சம் சிசர் வச்சு லெவல் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் எந்தளவு நம்ம முடி கொஞ்சம் ஷார்ட் பண்ணுமோ அதேமாரி தான் சைடு பேக்கு எல்லாமே அதுமாரி தான் நம்ம வெட்டுறோம். இப்போ ஒரே ஈவனாக முடியை வந்து வெட்டிட்டோம். இப்போ முடி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிசுறு எடுத்துகிட்டு சைடில் அந்த கிருதா மட்டும் கொஞ்சம் கோடு மாதிரி மெலிசாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன். இது எந்தளவு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகலாமா வேண்டாமா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நான் வச்சுருக்கேன், ஒரு 4 நாளில் வளர்ந்துருன்ற ஒரு நம்பிக்கையில் தான். இப்போ சைடு எல்லாமே எடுத்துகிட்டு இந்த கட்டிங் எப்படிக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட்டிங்கோட இமேஜ் ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இவர்கிட்ட கட்டிங் பிடிச்சிக்கன்னு கேட்டால் அவருக்கு பிடிச்சிக்குன்னு சொன்னார். நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கட்டிங் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, இந்தமாரி ஸ்கூலுக்கு போகலாமான்னு